மறுபடியும் வேணும், மறுபடியும் வேணும், மறுபடியும் வேணும். இப்படி விழுந்துட்டே எம்பெருமான் கிட்ட போய் சேரு. ஒரே இடத்துல பல தடவை நின்றுண்டு வணங்காதே, எம்பெருமான் இருக்கிற இடம் வரைக்கும் வணங்கிட்டே போ. அதுதான் அத்தியந்த சாத்வச அந்த பதவிக்கு வினயாவனதா சரணாகதி கத்தியத்தோட இங்கே நிறுத்திருக்கேன். மேல் 2 கத்தியமும் சொல்லலன்னு ஞாபகம் அடியிருக்கு. அது எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான்னா அடியேனில்லாத போனாலும் இப்ப நிறைய வித்வான்கள் கிளம்பிருக்க. ஆனா உபன்யாசம்னா இவ்வளவு ஸ்லோகம் இவ்வளவு பாட்டு நெற்று பண்ணிட்டு சொல்றாள். நன்ன அப்படி ஊன்றி கேட்டு அழகுற அந்த வியாக்கியானத்தை சொல்லி அர்த்தம் சொல்லக்கூடிய யோகியதே பெரிய சுவாமி பொண்ணு பேர் சீனின்னு ஒன்னுக்கே சொன்னேன். அவர் தான் வரணும். அவர் அடுத்த ஆண்டு வருவதாக இருப்பார். ஆனால் அடியேறு ஒதுங்கிக் கொள்கிறேன் என கேட்கணும். அவ்வளவு அருமையான பேச்சு. சுவாமி எங்கேயோ போயிட்டார், இங்க அவனுக்குள்ள குடிகொண்டு விட்டார் என்றுதான் சொல்ல வேணும். அவ்வளவு அழகா விஷயங்களை தெளிவாக எடுத்து காட்டு வரக்கிறார். மிச்சமெல்லாம் அறப்புல்லு நுனி புல்லு மேஞ்சதே தவிர பூர்ணமான அனுகிரகம் இல்லை. அது ரெண்டுமே ஆச்சாரிய புருஷ பரம்பரை. அதனால எம்பெருமான அனுகிரகம் பண்றா அடியேருக்கு ஏதாவதுன்னு அவர் தான் வருவார். அவர் தான் வைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வேற நான் என்ன பண்ண முடியும்? ஆணைய உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போறப்போ நான் ஆணையாயிட முடியும்? ஆசை அவர்கிட்ட கேட்கணும். ஸ்ரீநிதினா ஸ்ரீநிதி தான், அது சந்தேகமே இல்லை. அடியே நான் அனுபவிச்சிருக்கேன் பல இடங்கள்ல. அப்படி நறுக்கு தெரிஞ்ச மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து விட்டு அது மனோரம்யமா இருக்கும்படியாக அந்த வாக்கியங்களை சொல்லுகிற அழகு பெரிய பரம்பரை. அது நிச்சயம் கற்காமல் தானே வரும் அல்லவா. சுவாமியினுடைய அவர் பண்ணியிருக்கிற உபகாரங்கள் எல்லாம் பார்க்கிற போது அவருடைய கொள்ளு பேரனுக்கு வந்ததுன்னா இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? யோசனை பண்ணுங்க, நீங்க யோசனை பண்ணணும். ஏன்னா நடத்துகின்ற எஜமானர்கள் நீங்கள். அவரை கொண்டு வந்து வச்சா ரொம்ப போச்சுட்டாருன்னு அதிருப்தி ஏற்படாதான்னா கண்டிப்பா ஏற்படாது. கேட்பவர்களிலே ஒருவனாக அடியேன் வருவேன். ஆனா அவர் இன்னும் 5 வருஷம் படிக்கணும். அது வரைக்கும் நான் வந்துருப்பேன். புரியுதா? அதுக்கப்புறம் வர முடியாது. வயசு 77 ஆயிடும். அதுக்கு மேல என்னத்தை அடியேன்னு சொல்ல போறேன். ஆகையினாலே இந்த சபை இன்னும் ஆண்டாண்டு காலங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேணும். ஸ்ரீ வைஷ்ணவர்களிலே மிக உயர்ந்த கற்றவர்கள் வந்து தரணும். அவ மாறி மாறி பல வருஷங்கள் கடந்து வரும்போதும் நாம எல்லாம் இருக்கணும். ஒவ்வொருத்தையும் கேட்கணும். பகுதா ஸ்ரோதவியம் பகுபிய ஸ்ரோதவியம்னு சாஸ்திரம். பல தடவை கேள், பலரிடம் கேள். நம்ம வியாக்கியாத்தாக்கள்லாம் என்ன, ஒரு வியாக்கியானம் பண்ணாலே போதுமே. 6000 படின்னு ஒருத்தர், 9000 படின்னு ஒருத்தர், 12000 படின்னு ஒருத்தர், 24,000 படின்னு ஒருத்தர், 36,000 படின்னு ஒருத்தர். இப்படி 5 பேர் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணுமா? ஒருத்தர் பண்ணதுதானே என்ன? அதான் இந்த விஷயம். சொல்லணும், கேட்கணும். இதை தவிர வேறு வேலையே கிடையாது. அது அப்படியே இருக்கட்டும். சுமோத்திருத்தம் வரப்போகிறதோ, அதாவது எம்பெருமானே நாம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிற காலத்துல பெருமாளை நான் அனுபவித்தேன்னு சொன்னா அது தப்பு. பெருமாளுக்கு நான் இன்று இனிய ஆனேனோ அவன் சொத்தா அவன் அனுபவிக்கணுமே தவிர சொத்து அவனை அனுபவிக்குமா? இங்கே ஸ்வபோக்திருத்வம் நானே அனுபவிக்கிறவனாக இருக்கிற என்ற எண்ணம் வந்து விடுமோ அப்படின்னு அதை விலக்குவதற்கு நமஹா
மகா எனக்குரியவன் நான் அல்ல. என்னை அனுபவிப்பதற்கு உரியவனாக நான் இல்லை. யாரை அனுபவிக்க இருக்கிறார்? நாராயணாயா. யாரை அனுபவிக்க? தேவதாந்தர அனுபவமும் கூடாது, தன்னுடைய ஆத்மானுபவமும் கூடாது. இதுல ஆத்மானுபவமாவது ஏற்கலாம். வேற தேவதைகளை சேவிக்கிறது இருக்க, அது பக்தாவை விட்டு அயலானோட பிரவாளை போல. இதெல்லாம் அர்த்தம் அடியன்னு சொல்லணுமா? சொல்றச்சியே விளங்கலையா? அவனுக்கு பேரு பத்னி அல்ல, பத்தி இருக்கும், தை வந்து சேர்ந்துடும், பத்தி தை. ஆகையினால இதனுக்கு சுபாத்திருத்துவமும் கூடாது. தன்னை தனக்குத்தானே அனுபவித்து பெருமாளை சொல்றதுனால எனக்கு மகிழ்ச்சி அந்த எண்ணத்தோட சொல்லப்படாது. அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதாலே அவன் மகிழ்கிறான. இதுதான் அடிமையான நமக்கு உத்தேசம். அதே சமயத்தில் இன்னொரு தேவதைக்கு அடிமை பண்றதற்கு பாருங்க, விலக்குதல் வேண்டும். காலட்சேபமும் கேட்டுக்கிறேன். இன்னொரு தேவதைக்கும் போறேன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட அரசனும் புருஷனும் ஆத்தோட போன கதையாக எம்பெருமான் கைவிட்டு விடுவான். உபாயாந்திரம், தேவதாந்திரம், உபேயாந்திரம் என்ற மூன்றும் சிவைக்கவும் தவிர்க்க வேண்டும். திருமந்திரார்த்தத்தில் நாம் அனுபவிச்சிருக்கோம். வேறு உபாயங்களை கைக்கொள்ளாது. குழந்தை இருக்கு, அம்மா இருக்கா, அம்மா மருத்துவம் இருக்கா, போய் இது சின்ன குழந்தை காலை பிடிக்கிறது, அம்மா காலை கையை அமுக்கிறது. ரெண்டாவது குழந்தை இருந்தா பண்ற இல்ல, அப்பதான் நீ பால் தருவ. இது பிடிச்சு விட்டாதான் பால் தருவ. அவளுடைய டியூட்டி குழந்தைய பசிக்காத காப்பாத்துறது அவ செய்வா. இதுக்காக செஞ்சாள்னு நினைச்சதுன்னா அது தப்பல்லவோ. சர்வஜனான சர்வேஸ்வரன் எல்லா ஆத்மாக்களுக்கும் உடையவனாகையாலே நீ எதுவும் செய்யாத போனாலும் உன்னை ரட்சிக்கிறான். அந்த ரட்சணம் பண்ணுகிற ஆனந்தம் உன்னை இருக்க விடாமையாலே ஏதோ செய்கிறாயே தவிர நீ செய்வதற்காக அவன் செய்கிறவன் அல்ல. இன்னைக்கு நான் பெருமாள் கைங்கரியம் பண்ணு 10 ரூபா கிடைச்சிருக்கு. 10 ரூபா உனக்கு கைங்கரியம் பண்ணாட்டாலும் கிடைக்குண்டா, கைங்கரியம் பண்ணது கிடைச்சத அதுவே பலன் வரணும். அதெல்லாம் ரொம்ப உயரிய நிலை. கேட்டு 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 வரணுமே தவிர இல்லைன்னு வராது. நமயித்தேவாதினா என்பர்கள் என்றபடி அப்படின்னு முக்தானாம் லட்சணம் ஏதது எது ஸ்வேதத்வீபவாதினாம் ஸ்ரத்தாஞ்சலி புட பத்தாஞ்சலி புடாவிஷ்டாக நமயித்தேவாதினா. முக்தர்கள், விடுபட்டவர்கள், சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்கள், அவர்களுக்கு இலக்கணம் எது? ஸ்வேதத்வீபத்திலே வசிக்கின்றவர்கள் முக்தர்கள். அவர்களுக்கு எது இலக்கணம் அப்படின்னா ஸ்ரத்தையோடு கூடியவர்களாக, கையை ஒன்று சேர்த்தவர்களாக, மனமெல்லாம் மகிழ்ச்சி விட்டவர்களாக, நம 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 என்றே சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களே, அதுதான் அவர்களுக்கு லட்சணம். நான் எனக்குரியதல்ல, யாருக்குரிய? எம்பெருமானுக்கே உரிய. நமயித்தேவாதினா நமகாங்கிற ஏவ இத்தியேவ அதைத்தான் சொல்றாளே தவிர யாருக்கு என்னன்னு சொல்ல மாட்டா. நமஹா 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 மகா ம ஆத்மா மகா எனக்குரியவன் அல்ல அப்படிங்கிற போது எம்பெருமானுக்குரியங்கிறது தெரிந்து பெறுவல்லவோ. ஓம் நமோ நாராயணாய திருவெட்டு
அந்த நாராயணனுடைய லட்சணத்தை விளக்கமா சொல்ல வந்தது ஸ்ரீமன் நாராயண சரணம். சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. அந்த ஜோடியா பற்றி விட்டா அவனுக்கு என்ன பலன்னா மோட்சயிஷ்யாமி பாசுதா. சரணஸ்லோகம் திருமந்திரம் சரணஸ்லோகங்கிறது இதுதான். லட்சுமி நாராயணனான எம்பெருமான் தான் பாதுகாவலன். ஏன் நாராயணன் பாதுகாக்க வேண்டான பாதுகாப்பான்? அவன் சுதந்திரமானபடியினாலே பாதுகாத்தவனையே ஒரு கைவிட்டுருவான். லட்சுமி நாராயணன் இருந்தா அம்மா பிள்ளைய கைவிடுறத சகிப்பதா? ஓங்காண்டோ உனக்கு பணி என்றோ இது என்னவாக இவள் திருவிழிகளை விரட்டி கச்சையை நிறுத்தி அடியேறி கொஞ்சம் பார்க்கிறாரோ என்னுடனே இவன் பெரிய விராட்டியாருடைய அழகிலே மயங்கி அவன் இங்கே இருக்கட்டும். சிவஜனம் பேசணும் கேட்டுக்கொள்ளே. உபதேசத்தாலே மீளாத போது சேதனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும். இல்லையா? உபதேசம் பண்ணி பார்க்கிறா, திருந்தல்னு சொல்லுங்க. என்ன பண்றா? நம்ம கிட்ட இருக்க அனுகிரகம் அதை பண்ணிடுறோம். இந்த குழந்தைக்கு போ, நீ ஒன்னும் பண்ணல. அவன் இவன் மேல கோவிச்சுருக்கானே, அவன் என்ன பண்ணுவான்? அழகாலே திருத்தும் தன்னுடைய அழக மாதர்மைதி ரட்சசிஸ்தைததைவ அப்ராபராதாஸ்த்வயா ரட்சந்த்யா பவனாத்மஜால்லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காதந்தம் ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமோ ரட்சதः சாந்திர மகாஜகசுகயது சாந்திஸ்தவ ஆகஸ்மிகி என்று சீவராசிரபட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே இதை அனுபவிக்கிறார். எம்பெருமான் கோவிச்சுருந்தா இவள்கிட்ட அவனை சரி பண்றதுக்கு கல்வி வச்சிருக்கா. எது அழகாலே திருத்தும். அவன் மலர்ந்த முங்கை பித்தன் உள்ளவன். பித்தர் பன்மலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் என்று திருநெடுந்தாண்டகத்தை பனிமலர் மேல் பாவைக்கு பித்தன். பனிமலர் மேல் பாவை யாரு? பனிமலர் தாமரை. அதன் மேல் எழுந்தவள் பிராட்டி. அந்த பிராட்டியினிடத்துல பித்து பிடித்த பெருமான். அப்படி அவன் இருக்கிறது தான் நமக்கெல்லாம் நல்லது. இல்லைன்னா நம்ம தாளங்களை பத்துமா கணக்கு பண்ணான்னா நரகத்துலதான் நம்ம தள்ளுவனே தவிர, நம்ம அம்மா பக்கத்திலே இருக்கா அவனை மயக்குகிற அம்மா. பிராட்டிக்கு அழகு எடுத்திருக்க நம்ம உயர்த்தம். அதை தவிர எத்தனை ஸ்லோகங்கள், ஒன்னா ரெண்டா சிவராஜத்தை குணரத்ன கோஷத்துல இதுக்கு 17 ஸ்லோகம். மாதர்மைதினி ராட்சசிஸ்த்வயிததைவ அத்வாபராதஸ்த்வயா ரட்சந்த்யா பவனாத்மஜால்லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காதம்பம் ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமோ ரட்சதः சாந்திர மகாஜகசுகயது சாந்திஸ்தவாகஸ்மிதி நர்பட்டர். இதுக்கு ஊற்றுவா யாரு? ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதாதசேட ஜகதா சர்வோபசர்கஸ்திதி சொர்க்கம் துர்கதிமாபவர்கிகபதம் சர்வம் ஜகுருவன் ஹரி யஸ்யாவிச்ச முகம் சதீவிதபராதீனோ விதத்தேகிலம் திரேயம் கலு மன்யதாஸ்யர சதா சுவாதைகரஸ்யாத்தயம். ஆழ்வானுடைய சீஸ்தமம் எடுக்கிற போது என்ன அர்த்தம்? ஸ்வஸ்தி மங்களம். இது வித்தியாசம் சொல்லணும். யாருக்கு? ஸ்ரீஹி பெரிய பிராட்டியார். ஸ்வஸ்தி ஸ்ரீஹி
எதனால அவளுக்கு மங்களம் அப்படின்னு கேட்டா, எஸ்யா வீட்சிய முகம், யாராவது எம்பெருமான் திருவடியில விழுந்தா பெருமாள் செத்தும் போதா? என்ன பண்றான் பிராட்டி? வாய திறக்க மாட்டான். இங்கிட்ட பராதீனா, இவனும் வாய திறக்க மாட்டான். அவன் வந்திருக்கான். இவ கட்டாட்சம் பட்டாத்தான் அவன் சுத்தனாவான். அதுக்காக இவளை பார்க்கறான் பரமாத்மா. இவன் காட்டுறானேன்னு பார்த்தான். இவ பாரு வேலை பாவம் எல்லாம் போட்டு பதிலே சொல்லல. அவன் என்ன ஆய்வான், என்ன அழகு! முகம் அவன் ஜாட காட்டுற அதுபடி போறவன் என் பெருமான். நாமே இல்லையா? இத வச்சு பார்த்தாலே தெரியலையா? அம்மா நீ என்ன சொல்றியோ அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல, என்ன விடு, இஷ்டப்படி பண்ணிக்கோ. புடுங்கி எடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? இந்த ஊர்ல ஐயா ஒத்த தம்பதி மிச்சம் இல்லையான்னு கேட்க சொல்ற தம்பதிகள் ஒத்தையா இருக்கு. அடுத்ததுல இருந்து 2 பேரா உட்கார்றப்ப சேர போட்டுரும். யாராவது வந்து விழுந்தா உடனே யாரு முகத்தை திரும்பி பார்க்கிறான்? முகம் அவன் முங்கிய பார்க்கிறான். அவன் வாய்கள் சொல்றா அது இங்கிட்ட இங்கிதம் ஜாட மாட்டேன் அப்படி சொன்னோன்னு இந்த வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. என்ன கர்வம் விழுக்கு அப்படிங்கிறாங்க. பராதீனா அவன் அவனுக்கு பராதீனான். இங்கித பராதீனா அவன் இங்கிதமா சொல்றதுல அடிமைப்பட்டு விதத்தே அகிலம். இவன் ஆராயறதே கிடையாது. பிராட்டி பார்த்து எப்ப சொல்லிட்டாலோ அப்ப இவனை ஏற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு தீர்மானம் பண்றான்னு ஆழ்வான். பகவதீம் ஸ்ரீயம் வயமிவதனாமஸ்துதராந்திரசௌதே பூயாஸ்தாம் சுகதரளதாரே ஸ்ரவணதः புனர்ஹர்ஷோத்கர்ஷாத் ஸ்புடது புஜயோ கஞ்சுமசதம். பட்டம் சீவனோத்தம பெருமாள் இவ சொன்ன உடனே இவனை ஏற்றுக்கிறாரா? பாவ புண்ணியங்களை ஆராயாத நம்ம சொன்னபடி கேட்டுட்டாரேன்னு அவங்களுக்கு ஒரு பூரிப்பு. அந்த பூரிப்பை கண்டு யாருக்கு மகிழ்ச்சி? எம்பெருமானுக்கிறவா அவன் இவ சொன்னதை கேட்டு ஒரு ஆத்மாவை லாபமா அடைஞ்சதுனால உண்மையில் மகிழ்பவன் பரமாத்மா. அவனை ஆனந்திப்பிக்கிறது தான் நமது சொரூபமே தவிர நாம் அடைகிற ஆனந்தம் சொரூபம் அல்ல. புரியுதா? அதைத்தான் சொல்றார் இவர். முக்தானாம் லட்சணம் ஏதது நமஹா நமஹா முமுட்சு பிடிக்கல. அந்தி சொல்லும் சொல் எந்தையாலே பலம் சொல்லிற்று. திருமந்திரத்தை கேட்டுகள். அந்தி தொழும் சொல் எந்தையாலே பலம் சொல்லிற்று. அந்தி தொழும் சொல் தொழும் நமதினம். அந்த அந்தி தொழும் சொல் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னாலே வணங்குதலே பலம். வணங்குவதற்கு என்ன பலம்? வணங்குவதுதான்.
சர்வேஸ்வரனையும் பெரிய பிராட்டியாரையும் 2 கையை சேர்த்து கூப்பிடுறதுக்கு மேல ஒரு பலன் உண்டா? நமஸ்காரம் என்ன கொடுக்க போறீ? என்ன வேணும்? ஒரு 1000 கோடி. அது பவுனா வேணும். 1000 கோடி பவுன். என்னடா பேசுறீங்க? எது பிரயோஜனம்னா வணங்குவதே பிரயோஜனம். அவனை வணங்குவதே உண்மையான பிரயோஜனம். நம்மை அன்பிதழும் சொல்லு பெற்றேன் கைங்கரிய ரசம். எம்பெருமானுக்கு தொண்டு பூண்டுகின்ற ஒரு பூண்டதாகிற சுவை இருக்கிறதே, அந்த சுவை அதிகமானால் அதனுடைய எல்லையான நிலைமையிலே செய்ய சொல்ல கடவதான சொல் எது? நமஹ. அதைத்தான் சொல்லுவான். ஆக அதுதான் முடிவான பேரு. இந்த ஜீவாத்மா அடைகிற பலன்களுக்குள்ள சிறந்த பலன் எது? எம்பெருமான நமகான்னு சொல்றதுதான் இவனுக்கு சிறந்த பலன். சேட்ட தீபம்னா திருப்பார்கடை எங்க இருக்கு? அதுக்கு பேர் நானும் பார்த்தது இல்லை. சாஸ்திரங்கள்ல சொல்றது 9 தீபங்கள்ல சேட்ட தீபங்களுக்கு பூமியில தான் இருக்கு. இந்த பிரம்மலோக பர்யந்தமான இடத்துக்குள்ளதான் இருக்கு, பிரகிருதியில தான் இருக்கு. ஆனா ஒரு ஊமை பார்த்தான்னு குருபரம்பரையில சொல்றது. நாமெல்லாம் சீவை உண்டம் போது ஒண்ணுதான், திருப்பார்கள் போறது ஒண்ணுதான். அண்ணன் கோவில் அர்ச்சான கிரகம், அது உபச்சார வழக்கினாலே க்ஷீராப்திநாதன், அதெல்லாம் உபச்சார வழக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால க்ஷீராப்திக்கு போகணும்னா வேற ஒன்றும் வேண்டாம். 1/2 லிட்டர் பாலை வாங்கி உங்களுடைய 15 குடம் தண்ணியை தொட்டி விட்டா க்ஷீராப்தி தான். விளையர்னு இருக்கும் இல்லையா? இருக்கு. தேவர்கள் எல்லாம் போயிருக்கா, பார்க்கடல் கிடைஞ்சிருக்கா, எல்லாம் பண்றா. பிரகிருதி மண்டலத்தில் இருக்கு, நம்ம எல்லாம் போயிருக்கான். போகலாம். இங்கேருந்து அங்க போனாலும் பிரகிருதி தானே. அது என்ன கண்ணுக்கு அப்ராகிருதமான சீவை குண்டம் தான் நமக்கு முக்கியமே தவிர. ஆக அன்பிகவும் சொல்ல பெற்றேன், மேலான தொண்டு பெற்றேன். மேலான தொண்டு எதுன்னா அன்பு வழிந்த சொல்லாலே திருவாய்மொழி பாடி அடிமை செய்தல். உண்மையான அடிமை என்ன? திருவாய்மொழியை பாடிண்டே எம்பெருமானுக்கு அடிமை செய்தல். பகவத அனுபவ ஆனந்தம் அல்லவா திருவாய்மொழி பாடுதல். பகவானை அனுபவிப்பதால் உண்டாகிற இன்ப பேற்றினுடைய இறை நிலை அல்லவா எது? பகவத் அனுபவம். அந்த ஆனந்தத்தாலே தொழுகின்ற சொல்லாவது எதுன்னா பக்தி பிடித்து இழுக்க கையும் அஞ்சலியாக குடித்துக் கொண்டு திருவாய்மொழியை பாடுகைதான் எம்பெருமான் மிகவும் உகக்கின்ற ஒரு செயல். திருவாய்மொழி பாடம் வெறும் வாய்மொழி அல்ல, திருவாய்மொழி. திருமாமகை கல்வனாலே திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அவர் வாயிலிருந்து எம்பெருமானே உதிர்த்ததுதான் திருவாய்மொழி. ஆழ்வார் பாடினாலும் தப்பு. ஆழ்வாரை கருவியாக்கி எம்பெருமான் பாடினார். இது ஒரு சூத்திரம் சொல்றார் ஆச்சாரியர்களுக்கு. எப்படி வந்தது திருவாய்மொழி பிறந்த விதம் எப்படிங்கிறதுக்கு அது அப்ப அனுபவிக்கும். ஆக வண்டுகளைக்கும் பொழில் சூழ் திருப்பேரான் வண்டுகள்
தேனை பருகி கழிக்கின்ற பூஞ்சோலைகளாலே சூழப்பட்ட திருப்பேர் நகரிலே வசிக்கிறார். திருப்பேர் நகர்ங்கிறது எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்பக்கூடத்தான் சன்னசின்னு உபயகாவேரி கல்லணை அந்த அணைக்கு பக்கத்துல இருக்கு. அங்க பெருமாள் அப்பச்சட்டியான சிண்டு படுத்துட்டு இருக்கார். பழைய ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் எப்படி இருந்தாரோ அங்க பெருமாளுக்கு அப்பம் விசேஷம். ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு ஒரு நாளோ இன்னும் கணக்கு, அதுக்கு மேலாம் கொடுக்கவும் மாட்டான், அதிகப்படியா போடவும் மாட்டான். பெருமாள் அமுது கொண்டதோ பண்ணின அந்த பிரசாதம் முன்னாடியே சொல்லி வச்சிடணும், 4 நாள் முன்னே சொல்லி வச்சிடணும். பாயிண்ட் 4 நாள் ஊசி சாப்பிடக்கூடாது. என்ன ஆயிடும்? 3 ஊசியும் வந்துடும், அப்பவே சாப்பிடும். அந்த சுகம் இருக்க பெருமாள் சேர்த்ததோட பகுதுகம். ஏன்னா அவனுடைய திருநாவ முதுபட்டதல்லவாது அவ்வளவு ஒன்னா இருக்கும். நீங்க சேர்ந்துக்கலன்னா அப்பா கூட தானே பேரு இந்த ஊருக்கு டெய்லி காத்தால. ஆமா, என்னைக்கும் அது அந்த மாத்துவர்கள் கோவிலா இருக்கு. இருக்கிறது உண்டு. 6 அப்பம் ஒரு நாளைக்கு. அடியான பொழுது போதுன்னா அந்த போடுறது பெருமாளை சேர்த்துட்டு அங்கேயே காத்தால இருந்து இருந்துட்டு சாயந்தரம் வேற ஒருத்தரும் வாங்கப்படாது, நானே வாங்கிட்டு போவேன். வாங்கிட்டு நடந்து ஒரு ஸ்ரீரங்கம் வரத்துக்குள்ள 6 மீண்டுமே இன்னொரு 6 இருக்கும். அவ்வளவு ரசமா இருக்கும். என்னமா இருக்கும் தெரியுமா? இப்பவும் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வம்சி பண்றதெல்லாம் மட்டமாயிடுச்சு. அங்க இப்பவும் அதே மாத்துவர்கள் கோயிலா இருக்கு. அவ கையில ஆற்றின்றது ஒழுங்கா வச்சிருக்கா. இப்பவும் அதே ருச்சி மாறல், அதே நெய் மாறல், அவ்வளவு. ஆனா முன்னாடி அட்வான்ஸ் பண்ணாதான் கிடைக்கும். 6 மேல 7வது பண்ண மாட்டான், விற்பனைக்காக பண்ணவே மாட்டான் அந்த ஊர்ல. ஏன்னா மாத்துவாள் அவ்வளவு கட்டுப்பாடா அதை வச்சு நடத்துறான். உண்மையாவே பழமையோடு அந்த கோயில் இருக்கு, அப்படியே இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் அப்படி இல்லை, கான்ட்ராக்ட் 7 லட்சம் 8 லட்சம் பெருமாளுக்கு போடுறத ஒழுங்கா போட்டு கொடுத்து மிச்சதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரும் பாருங்க. அதெல்லாம் வெளியில தான் பெருமாள் பிரசாதம்னு சொல்லி வச்சு மணியார்கிட்ட அர்ச்சகன்கிட்ட சொல்லி வச்சு அவன் குரங்கா பிடிக்காத தரேன்னு சொல்லி தந்தாத்தான் கிடைக்கும். நம்மளெல்லாம் ஏமாத்து, நம்ம பெருமாளை ஏமாத்துறோமே, அவர் செய்திருவாத பட்டணம் நின்றதுக்குன்னு போறோமே, அவன் நம்ம ஏமாத்துறான்னு இப்படி சொல்ல முடியும்? நம்ம ஏமாத்தாத, மனதையே மாத்தாத அவனுக்கு சமர்ப்பிச்சா அவனும் அசல சமர்ப்பிப்பான். ஏன்னா குற்றம் நம்ம கிட்டே இருக்கு. காலத்தினுடைய கோலம், தேவஸ்தானம் என்னென்னோ இருக்கு, அதெல்லாம் நாடின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஆக மொத்தம் ஒரு தடவை அப்பம் சாப்பிட ஸ்ரீரங்கம் வாருங்கள். அப்ப கொடுத்தானுக்கு சென்று வாருங்கள். முன்னாடியே சொல்லி வச்சிருங்கோ, சொல்லிட்டு அந்த அப்பம் கிடைக்கும். கூட்டிட்டு போலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவனவனுக்கு ஞானம் இல்லையா, அவனவனுக்கு வேலை இல்லையா, ஒருத்தருக்கு முடிஞ்ச ஒருத்தருக்கு முடியாது, எல்லாருக்கும் முடியும் போது எனக்கு முடியாது. இதுக்கு ஆள் துணையே தேடத்தாரு. தானா போய் பெருமாளை சேவிச்சுட்டு ஆனந்தமா வரணும். அவர் முடியாமல், அவருடைய வயது 84 85 ஆச்சு. அதனால அவர் சொல்றார், தப்பு ஒன்றும் இல்லை. அவரவர்கள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன், போக வேண்டியதுதான். வேணும்னா அந்த அர்ச்சகன் எனக்கு ரொம்ப வேண்டியும் திருமலாச்சாரிய அனுப்பிச்சார், அப்பம் வேணும்னா அவர் அனுப்பிச்சாலே அப்பத்துக்கு தான் அனுப்புவோம்னு தெரியும்.
ரெடியா வச்சு விடுறேன்னு கொடுப்பான். அதான் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா 10-50 பேர் போனா ஆளுக்கு பில்லை கூட கிடைக்கும். தனித்தனியா போங்க, ஆனந்தமா பிறவா அனுபவிக்கணும், சாப்பிடணும். அது அப்படியே இருக்கட்டும். 10 பாட்டும் செய்யும், ஒரு பாட்டில் 10 பாட்டு, 10 ரசம், 10 சுவை, இனிய சுவை அது இருக்கட்டும். ஆக மேலான தொண்டு செய்வேன். மேலான தொண்டுன்னா எதுன்னா அன்பு வழிந்த சொல்லாலே எம்பெருமானை பாடுவேன். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் ஆறிப்பட போறதுன்ட்டு வாசலத்தை என்ன பண்ணுவான், ஆழ்வார் ஒரு அடி, அடுத்த பின்னாடி நிறைவார், ஆழ்வாரே நிறைவில் மூழ்வார்னா நம்ம வழி என்ன? இதுக்கு பேர் முன்னாடி பின்னாடி கட்ட கட்ட கட்டன்னு முடிச்சுட்டு சாதத்தை வாங்கிட்டு போச்சுக்காக. பெருமாள் புறப்பாடு காலங்கள் வந்தா அதுக்கு ஆழ்வார் நட்சத்திரம் வந்துட்டா குந்தகமா இருக்கக்கூடாது, சீக்கிரம் போது முன்னாடி பின்னாடி உண்டாக்கினாலே தவிர சமயம் இருக்கிற போது முன்னாடி பின்னாடியா என்ன நடக்கிறது? அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு சொல்லிட்டு என்னத்துக்குங்கிறது என்ன? ஒருவேளை யாரான்னு போய் சொல்லி பேராச்சரியார் சொன்னார்னா ஸ்ரீரங்கத்தில் என்ன கண்டா பயப்படுவோம், எங்கிட்ட யாரும் கேட்க வர மாட்டான், மாத்திக்கிறான்னு பார்ப்போம். அது பகவானே வந்தா தான் முடியும். எடுத்துக்கிட்டோம். வண்டுகளுக்கும் திருப்பேரான், வண்டுகள் மிக மிக ஆனந்தமாக தேனை பருகி கழித்து பூஞ்சோலைகளிலே பூஞ்சோலைகளாலே சூழப்பட்டதான திருப்பேர் நகர் என்கிற அப்பக்குடத்தானில் வசிக்கின்ற பெருமான். வண்டுகள் தேனை பருகி, வண்டுகள்னா பரம பாகவதர்கள், தேனை கழித்துன்னா எம்பெருமானை அனுபவித்து, அதுக்கு மேல பூஞ்சோலை பிராட்டி, இந்த பூஞ்சோலையாகிற பிராட்டி கட்டாட்சத்துக்குள்ளே உலாவுகின்ற எம்பெருமானாகிற வண்டை அனுபவித்து நாம் கழிக்கிறோம் என்று உள்ள திருப்பேர் நகர் என்கிற அப்ப கொடுத்தாலே உண்டுகளித்தேற்கு என்ற பதத்தை நோக்கி வண்டுகளிக்கும், உண்டுகளித்தேற்கு வண்டுகளிக்கும் சேர்ந்தோம். சேர்த்தா என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னா, உண்டுகளித்தேற்கு எம்பெருமானை அனுபவித்து கிடைத்தவன் அப்படின்னு ஒண்ணும், வண்டுகளிக்கும் வண்டு மகிழ்கிறது ஒண்ணும். இது ரெண்டுல என்ன தெரியுதுன்னா, ஞானத்தாலே மிகுந்தவர்களோடு ஞானமில்லாத விலங்குகளோடு வாசியற மகிழும் நாடு. அறிவுள்ளவர்களும் மகிழா திருப்பேர் நகர்ல இந்த வண்டுகளும் மகிழ்கின்றன, அச்சேதனங்களான வண்டுகளும் மகிழ்கின்றன. அப்பேற்பட்ட ஊர்னார் கண்டு கழிப்ப அப்படின்னாரு. அது கருத்து என்னன்னா, உன்னை மெய் கொள்ள காண விரும்பும் என் கண்களே என்று விடாய்த்த கண்கள் அல்லவா, உன் திருமேனியை சேவிக்கணும் என் கண்கள்லாம் அவளோடு இருக்கின்றன அப்படின்னு அல்லவா. அப்படி அந்த வண்டுகள் கண்டு எம்பெருமானை கண்டு கழிக்கின்றதான திருப்பேர் நகர். அங்கே அவன் கண்ணுள் நின்று அகலானே, நாம் போயிட்டு வா பெருமாளே அப்படின்னு போக சொன்னாலும் என் கண்வட்டத்தை விட்டு அகல மாட்டான். வந்துட்டான்னா போக மாட்டான், வரதுதான் கஷ்டம். போக சொன்னாலும் போகாததற்கு என்னையா திருஷ்டாந்தம் அப்படின்னா, சப்தாதி அதாவது சிற்றின்ப போகங்களிலே இச்சையுடையவர்கள் போக சொன்னாலும் தூணை கட்டி கொண்டு நிற்குமா போலே அப்படின்னு போவனா அந்த அபிலாஷையில வாசல்லையே தூணை கட்டி நிற்பான்.
அது போல இந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்ட அந்த எம்பெருமான் இவனுடைய கண்ணில உட்கார்ந்துட்டான்னா பெருமாளே போனாலும் போகமாட்டான். இந்த மாதிரி ஒரு போக்கியம் கிடைச்சது, ஆழ்வார போல ஒரு திருவேணிக்கு சம்பந்தம் கிடைச்சதுன்னு அதை விட்டு நகரம் என்கிறார் பாட்டுல பாட்டு. இந்து வெளிப்பேர்க்கு உம்மர் என் குரல் மேலை கொண்டு உகளித்து அன்பிகளும் சொல்லு பெற்றேன் வண்டு வெளிக்கும் பொழில் திருப்பேரான் கண்டுகளிப்ப கண்ணுள் நின்று அதலானே. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. தொடங்கினா ஒன்னும் சொல்ல முடியாது. ஆகையால் இத்துடன் உங்கள் அனுமதியோடு நிறுத்திக் கொண்டு இன்று மாலையிலே ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்த 7 முறை எல்லாரும் வருக. நாளையிலிருந்து உங்களை யாரும் இப்ப கூப்பிட மாட்டாங்க. இன்று மட்டும் இந்த சிற்றஞ்சல் காலை இந்த வேலையில எல்லாருமே கூடி இருந்து ஆழ்வார்களுடைய ஈரல் சொல்ற சுவாமி மூலியமா நம்ம எல்லாரும் சேர்க்கிறது ஒரு பாக்கியம் எடுக்கிறது. எல்லா பாகங்களுக்கும் வசூல் பண்ணி ஒரு சம்பாவனை சமர்ப்பிக்கிறாங்க. பாகவதன் மூலியமா வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். எங்களால சுவாமிக்கு எந்த பெரும் செல்வத்தில் ஆகினாலும் ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி அடியார்களை விசிட் பண்ண மாட்டாங்க. மன்னியல்வாள் இங்கே மணவாளமாமுனிவன் பொன்னடியான் செங்கமலப்போது வளையும் நீ சிரத்தாலே நீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.